الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله سبحانه وتعالى: كانوا من الليل ما يهجعون وبالأسحار هم يستغفرون. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபுகளை கொடுத்திருக்கிறான். மீதமுள்ள நாட்களிலும் அவருடைய அருளை பெற்ற மக்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. வாழ்நாள் முழுவதும் ரமதானுடைய காலங்களே இபாதத்துகளிலே கழித்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான மக்களாக வாழக்கூடிய பாக்கியம் பெற்ற ஜெயசேகளாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்குவானாக. கண்ணியமாக இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே கானூ மினல் லைலி மா யஹ்ஜஊன வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன் என்ற வாசகங்களை நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 21வது தராவீகளில் இருந்து, அதாவது 21வது நோன்புடைய இரவுகளில் இருந்து 30வது நோன்புடைய இரவுகள் முழுவதுமாக கியாமுல் லைலுடைய தொழுகைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இரவு முழுவதும் வணக்கங்களை கழித்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், நாங்கள் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. லைலத்துல் கத்ர் எவ்வளவு முக்கியமான இரவு! அந்த இரவுகளிலே கேட்கப்படக்கூடிய துஆக்கள் எதுவுமே அங்கீகரிக்கப்படாமல் இல்லை. அதனால் ஏதாவது ஒரு இரவுல அந்த நாளாக இருக்கலாம். ஆகவே நாம் அந்த இரவுகளில் நாம் என்ன செய்கிறது? அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்டு நம்முடைய துஆக்களை அல்லாஹ்விடத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வது. அதை தான் நம்முடைய ஹஜ்ரத் அவங்க பண்ணி ஏலான் செஞ்சாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்து செய்யும் கியாமுல் லைலுடைய தொழுகைகளும் நடைபெறும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சரி, அல்லாஹும் சரி, முஃமினுடைய சிறப்புகளாக சொல்கின்ற பொழுது அவன் இரவு நேரங்களிலே நின்று வணங்குவார். முஃமினுடைய சிறப்பு என்ன? ஒரு மனிதர் சிறப்பானவருடைய அடையாளம் என்னவென்றால், அவர் மக்களெல்லாம் தூங்குகின்ற பொழுது இரவு நேரங்களில் எழுந்து நின்று அல்லாஹுவை வணங்குவார். மக்களெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இரவு நேரங்களில் நின்று அல்லாஹ்வை அவர் வணங்கி கொண்டே இருப்பார். ஒரு நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வேணால் வாழ்ந்துங்க, யாரை வேணால் பிரியப்படுங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, திட்டமாக ஒரு நாள் நீங்கள் இறந்துடுவீங்க, ஒரு நாள் நீங்கள் இறந்துடுவீங்க. இறை நம்பிக்கையாருடைய சிறப்பு என்னவென்றால், இரவு நேரங்களில் நின்று வணங்குவதன் மூலமாகத்தான் இறை நம்பிக்கையாருடைய சிறப்புகள் இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி காட்டினாங்க. இதே மாதிரி ஒரு நேரத்தில் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த புதுசில் எல்லாரும் போய் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க நபியை. மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் நபியை போய் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் நபியை சந்திக்க போயிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் ஒளியாக பிரகாசித்து கொண்டிருந்தது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த மக்களை நோக்கி சொன்னாங்க, மக்களே, அல்லாஹ்வுடைய சலாத்தை பரப்புங்கள், ஏழை எளியோருக்கு உணவளிங்கள், பசித்தோருக்கு உணவளியுங்கள். மக்களெல்லாம் உறங்குகின்ற பொழுது நீங்கள் கண்விழித்து ரப்பை வணங்குங்கள், அதுதான் உங்களை நிம்மதியாக சொர்க்கத்தில் நுழைய வைக்கும்னு சொன்னாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம்! இரவு நேரங்களில் எல்லா மக்களும் தூங்குகின்ற பொழுது அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. எல்லாரும் தூங்குறாங்க, வீட்டில் மனைவி தூங்குறாங்க, பிள்ளைங்க தூங்குறாங்க, இன்னும் தெருவில் எல்லாரும் தூங்குறாங்க. ஆனால் என்னுடைய அடியான் என்னை பயந்து எனக்காக வேண்டி எழுந்திருத்து உது செய்து என் முன்னால் நின்று மண்டியிட்டு அழுகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு சொர்க்கத்தில் நுழைவதற்கான வாய்ப்புகளை எளிதாக்கி கொடுப்பான். கண்ணீர்களுக்கான மதிப்புகளை நாம் அந்த இரவு நேர தொழுகையில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய கண்ணீர்களுடைய மதிப்புகள் தெரிய வேண்டும் என்றால் எங்களுடைய இரவு நேர தொழுகையில் தான் அது தெரிந்து கொள்ள முடியும். ஒரு நேரத்தில் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஒருவர் போய் கேட்டார், என்னால் இரவு நேர தொழுகைகளை தொழ முடியவில்லை, என்னால் இரவு தொழுகைகளை தொழ முடியவில்லை, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டார். ஏன் தொழ முடியல, என்னாச்சு? நியத்து செஞ்சு படுங்க, துவா ஓதிட்டு படுங்க, அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு படுங்க சொன்னேன். எல்லாம் செஞ்சுட்டு தான் படுக்கிறேன் நான், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, எழுந்திருந்து தொழ முடியவில்லை என்பதாக சொல்கின்ற பொழுது அதில் சொன்னார்களாம் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பகல் நேரங்கள் நீங்கள் இரவு நேர தொழுகைகளிலே அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று பிரியப்பட்டால், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று பிரியப்பட்டால், உங்களுடைய கண்ணீர்களுக்கு பிரதிபாகரம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள்
என்றால், இரவு நேர தொழுகைகளில் நீங்கள் தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பகல் நேரங்களுடைய பாவங்களிலும் நீங்கள் தவிர்ந்திருப்பீர்களாக. பகல் நேரங்களில் பாவங்கள் செய்யாதீர்கள், அல்லாஹுக்கு பிடிக்காத காரியங்களை பார்க்காதீர்கள், அல்லாஹுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாதீர்கள். கண்ணியமானவர்களே, நாம் இத்தனை நாட்களாக தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்கிறோம், சஹருக்காக எழுந்திருக்கிறோம். எல்லா நாட்களும் எங்களுக்கு தஹஜ்ஜுடைய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறதா? எல்லா நாட்களும் நாம் நம்மை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் சஹருக்கு எழுந்திருக்கிறோம், எத்தனை நபர்களுக்கு சஹர் செய்தும் தஹஜ்ஜத் தொழக்கூடிய நசீப் கிடைக்கவில்லை தெரியுமா? 3:30 எழுந்திருக்கிறாங்க, எஞ்சி ரெடி ஆகிறாங்க, பல் தேய்க்கிறாங்க, ப்ரஷ் பண்ணுறாங்க, குளிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சஹர் செய்கிறாங்க, டீ குடிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, அப்புறம் என்ன செஞ்சிடறாங்க? தூங்கிடுறாங்க. எத்தனை நபர்கள் நம்ம உம்மத்தில் இருக்கிறார்கள்? கண்ணியமானவர்களை, இரவு நேர தொழுகைகள் எங்களுக்கு வேண்டுமென்றால், நாங்கள் ரப்பின் முன்னால் நின்று நாங்கள் அழுக வேண்டுமென்றால், காலை நேரங்களில் எங்களுடைய கண்களுடைய பாவங்களை விட்டு நாங்கள் பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுவை மகிழ்ச்சியுற்ற நிலையில் நீங்கள் அல்லாஹுவை பார்க்க வேண்டுமா? உங்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சியூட்ட நிலையில் இருக்க வேண்டுமா? அப்படி என்றால் அல்லாஹ் 2 மனிதர்களின் செயல் கண்டு மகிழ்ச்சி அடைகிறான். ஒன்று, நடுநிசி நேரத்தில் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் உறங்கிய பொழுது அல்லாஹுவை வணங்கக்கூடியவர். இப்படி ஒரு மனுஷர் செய்கிறார் சொன்னால் அவரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். 2வது ஒரு நபர் போர்க்களத்தில் ரொம்ப எல்லாரும் புறமுதுகிட்டு ஓட வேண்டும் என்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது இவர் என்ன செய்கிறாரு? தான் முன்வந்து வேகமாக போர் செய்கிறார். இந்த 2 நபர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதாவது உமர் சொன்னாங்க, 3 காரியங்கள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் நான் உயிர் வாழவே பிரியப்பட மாட்டேன். அதாவது உமர் சொன்னாங்க, இந்த உலகத்தில் 3 காரியங்கள் இல்லை என்றால் நான் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு எனக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று, அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வது. ஒன்று, அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வது. 2, நல்லோர்களுடைய சபையில் அமருவது. நல்ல மனிதர்களுடைய சபையில் போய் உட்கார்றது, இதாவது தீனுடைய சபைகளில் உட்கார்றது, பயான்களில் உட்கார்றது, எந்த சபைகளில் புறங்கள் பேசப்படாதோ அந்த சபைகளில் உட்காருவது, எந்த சபைகளில் இந்த சமூகத்துடைய வளர்ச்சி குறித்து பேசப்படுமோ அந்த சபைகளில் உட்காருவது, எந்த சபைகளில் எங்களுடைய அமல்கள் குறித்த விஸ்தீர்ணமான பார்வைகள் உண்டாகுமோ அந்த சபைகளில் உட்காருவது, எந்த சபைகளிலே அமர்ந்தால் எங்களுக்கு ஈமானும் உணர்வுகளும் அதிகமாகுமோ அதுபோன்று நல்லவருடைய சபையில் அமர்வது. 3வது சொன்னாங்க, இரவு நேரங்களிலே வணங்குவது, ரப்பை வணங்குவது, தனியாக நின்று வணங்குவது, யாரும் இல்லாத நேரங்களிலே வணங்குவது. இந்த 3 விஷயங்கள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கை எனக்கு வாழவே பிரியம் இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நான் செய்த சிறு பாவத்தினால் 5 மாதங்களுடைய இரவு வணக்கங்களை நான் தவற விட்டு விட்டேன். 5 மாதங்களுடைய இரவு வணக்கங்கள் எனக்கு இல்லாமல் ஆகிவிட்டது. நம்முடைய பாவங்கள் நம்மை என்ன செஞ்சிடக்கூடாது? இரவு வணக்கங்களை விட்டும் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர்கள் வடிவதை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்காண்டி துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய முன் பாவங்களையும் பின் பாவங்களையும் மன்னிப்பாயா. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய முடிகள் முன்னால் வந்து விழுகின்ற அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க, சிரிச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய ரசூல், இவ்வளவு பெரிய ரசூல் எனக்காண்டி துவா செஞ்சாங்க, அழுதாங்க. நபி சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துக்கு ஒவ்வொரு தடவைகளும் நான் இப்படி துவா செய்கிறேன், என் உம்மத்து குறித்து நான் துவா செய்து கொண்டே இருக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு கண்ணீர்களை தொடர்ந்து அதில் எழுதுகிறார்கள். அதாவது உள்ளங்கள் செத்துவிட்ட மனிதர்களுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வரவே செய்யாது. யாருடைய உள்ளங்கள் பாவங்களினால் செத்து விட்டதோ அவருடைய கண்களுக்கு அழுகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்காது என்பதாக அதை தொடர்ந்து சொல்கிறார்கள். கண்ணியமாக அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்களை சொல்கின்ற பொழுது ஒரு அழுகை ஏற்பட வேண்டும், ஒரு அழுகை ஏற்பட வேண்டும். என்னை பறித்து பரிபாலித்து எனக்கு எல்லா காரியங்களையும் செய்து என்னை எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த உணர்வுகளிலும் நான் பாவம் செய்திருக்கிறேன், எனக்கு எவ்வளவு மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு மன தைரியம் ஏற்பட்டிருக்கு, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்பதாக சொல்லி நாம் அல்லாஹ்விடத்தினுடைய பாவங்களை சொல்லி அழுக வேண்டும். அல்லாஹ் நம்முடைய நிறைய பாவங்களை வெளிப்படுத்தாமல் வைத்திருக்கிறான். நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? தொப்பி போட்டுக்கோ, ஜிப்பா போட்டுக்கோ, ஒரு மரியாதையான ஸ்டேட்டஸில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் யோக்கியன் என்பதாக அல்ல, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைத்து வைத்திருக்கிறான். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பாவங்களும் பனி
இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சு ஒருத்தன் தூங்குறான்னு சொன்னா காலையில் நெத்தியில் ஒரு பாவம் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கவே நமக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் வெளிப்பட்டால் என்னவாகும்? அதற்காக வேண்டி நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன் எல்லாருமே சொல்லவே தேவையில்லை. நான் இந்த பாவம் செஞ்சிருக்கேன், இந்த பாவம் செஞ்சிருக்கேன், இந்த பாவம் சொல்ல தேவையில்லை. நம்மளை கேவலப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அல்லாஹ்விடத்தில் சொல்லலாம், அல்லாஹ் நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுமே இந்த பாவம் செஞ்சேன், நான் இந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்பதாக நாம் பேசுகின்ற பொழுது, அல்லாஹ்விடத்தில் உரையாடுகின்ற பொழுது அல்லாஹ் எல்லாம் தெரிகிறது. அல்லாஹ் அப்படி இருந்தும் என்னை நீ பிடிக்காமல் வைத்திருக்கிறாய், எனக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்கிறாய், யா அல்லாஹ் இந்த பாவத்தை மறைத்து மன்னித்து விடுவாயாக. இனிமேல் இந்த பாவங்களை நோக்கி நான் நகரக்கூடாது, நான் செல்லக்கூடாது, அந்த சிந்தனைகள் எனக்கு வரக்கூடாது என்பதாக அல்லாஹ்விடத்திலே நாம் ஒரு துளி கண்ணீர்களோடு பேசிவிட்டோம் என்று சொன்னால், ரப்பு ரொம்ப ரோஷக்காரன், என்னுடைய அடியான் இவ்வளவு விரும்புகிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவதற்கு தயாராக என்பதாக நம்முடைய வாழ்க்கையில் பெருமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இந்த கண்ணீர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இரவு வணக்கங்களில் நாம் ஈடுபட்டு நம்முடைய வாழ்நாளுடைய பாவங்களை எல்லாம் இல்லாமலாக்கி அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய அந்த நாட்களிலே நாம் அல்லாஹுக்கு மகிழ்ச்சியானவர்களாக சந்திக்கக்கூடிய நல்ல நசீபுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்வான வாக்கியங்களையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்ம ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கும் கொடுத்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா